الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك صلى الله عليه وعلى آله ومن سار على نهجه واتبع سنته بإحسان إلى يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் பற்றி அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்களின் வரிசையில் இறுதியானவராக வந்தாலும் கூட ஏனைய இறை தூதர்களை விடவும் மேலான சிறப்புகளையும் அந்தஸ்தையும் அடைந்து கொண்ட ஒருவர் என்ற கருத்தை அருள்மறை அல் குர்ஆன் பல இடங்களிலே சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் பெற்ற ஒருவராக அந்த உத்தமர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள் தெரியுமா? அல் குர்ஆனை புரட்டி படித்து பாருங்கள். குர்ஆனிலே வருகின்ற எத்தனையோ நபிமார்கள், அந்த நபிமார்களை எல்லாம் இறைவன் அவர்களின் பெயர்களை சொல்லி அழைக்கிறார். யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா, யா இப்ராஹீம், யா மூசா, யா ஜக்கரியா, யா நூஹ், யா ஹாரூன், யா ஈசா, யா தாவூத், இப்படி என்று அல்லாஹு தஆலா பெரும்பாலான நபிமார்களை குர்ஆனிலே அவர்களுடைய பெயர்களை சொல்லி விழித்து அழைப்பதை பார்க்கிறோம். ஆனால் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்த காருண்ய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் கண்ணியப்படுத்திய அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவர்களுடைய பெயரை சொல்லி எந்த இடத்திலும் அழைத்ததே கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு தன்னுடைய நேசத்துக்குரிய அடியானாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அவர்களை விழிக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு சிறப்பாக வழங்கப்பட்ட அந்த நபித்துவம், அந்த இறை தூது என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை சுட்டி காட்டக்கூடிய வகையிலே அல்லாஹு தஆலா யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், பல்லிக் மா உன்சில இலை, இறை தூதரே, உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த தூதை நீங்கள் எத்தி வைக்கின்ற பணியை செய்யுங்கள் என்று தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே விழித்திருப்பதை பார்க்கிறோம். அதே போல் அவர்களுடைய பண்பு பெயர்களை சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹல் முஸம்மில் என்று இப்படியெல்லாம் விழித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கூட நேரடியாக சுட்டி குறித்து அவர்களை விழித்து பேசாத அளவுக்கு அல்லாஹு தஆலா ஏனைய எல்லா நபிமார்களை விடவும் மிகவும் கண்ணியத்திலும் அந்தஸ்திலும் உயர்ந்த ஒரு நபியாக குர்ஆனிலே எங்களுக்கு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகம் செய்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வே அந்த நபிக்கு தன்னுடைய இறுதி தூதருக்கு இத்தனை மகத்துவத்தை கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்குமாக இருந்தால் அது அவர்களுடைய தூதை, அவர்களுடைய நபித்துவத்தை குறித்து காட்டக்கூடிய வகையில் தான் அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருப்பான். மாற்றமாக அவர்களை விழிப்பதற்கு அவர்களுடைய பெயர் குர்ஆனிலே பயன்படுத்தப்படவில்லை. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், அந்த முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரை அன்று வேறு ஒருவர் அல்ல என்று அவருடைய தூதை பற்றி சொல்கின்ற இடத்தில் தான் முஹம்மத் என்ற சொல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனிலே பாவித்திருக்கிறான். அதே போல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது என்ற மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்ற கருத்தை வலியுறுத்துகின்ற இடத்தில் தான் அல்லாஹ் முஹம்மது என்ற சொல்லை பாவித்திருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு குர்ஆனிலே தன்னுடைய நபியை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அன்றைய அரேபியர்கள் மத்தியில் காணப்பட்ட நடைமுறைதான் ஒருவருடைய பெயரை சொல்லி அவரை விழிப்பது. எனவே அந்த நாட்டுப்புறத்திலே இருக்கின்ற அரபிகள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது சில நேரங்களிலே அவர்களுடைய வழக்கின்படி அவர்கள் ரசூலுல்லாவை பெயர் சொல்லி அழைத்து விடுவார். அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அதனை தடை செய்து குர்ஆனிலே வசனத்தை கூட இறக்கி வைத்ததை பார்க்கிறோம். லா தஜஅலு துஆ அர்-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா, உங்களில் சிலர் அழைப்பது போன்று, பெயர் சொல்லி அழைப்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியத்துக்குரிய நபி உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தது நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த தன்னுடைய இறுதி தூதரை கண்ணியப்படுத்தினான். மாத்திரமல்ல
அந்த சஹாபாக்களுடைய மஜ்லிஸ்களிலே அமர்கின்ற பொழுது, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுகின்ற பொழுதெல்லாம் எவ்வளவு அடக்கமாகவும் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் அந்த தூதரோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி வைத்து அந்த சஹாபாக்களை பயிற்றுவித்ததை பார்க்கிறோம். சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ஈமான் கொண்ட மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள், பேசக்கூடாது என்ற கட்டளை அல்லாஹ் பிறப்பிக்கின்றார். சஹாபாக்களுக்கு மாத்திரமல்ல, முழு முஸ்லிம் உம்மத்திற்கும் சொல்லப்படுகின்ற உபதேசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்தை விஞ்சியதாக சத்தம் உயர்த்தி பேசப்படக்கூடாது என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்தது மாத்திரமல்ல, அப்படி மரியாதை குறைவாக நடந்து கொள்வது அன்தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், அப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்களாக இருந்தால் சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் அறியாமலே உங்களுடைய நற்செயல்களை அதை அழித்துவிடும் என்று அந்த குர்ஆனுடைய எச்சரிக்கையை சொல்வதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். இந்த கண்ணியங்கள் எல்லாவற்றையும் விடவும் ஒரு உயர்ந்த கண்ணியத்தை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். அதுதான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற இந்த கருத்து, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வே ஸலவாத்து சொல்கிறான் தன்னுடைய தூதருக்காக. அல்லாஹ்வுடைய மலக்குகள் எல்லாம் அந்த தூதர் செய்த பணிக்காக, அவர் இந்த உலகத்தில் சத்திய தூதை நிலைநாட்டுவதற்காக செய்த அர்ப்பணத்திற்காக அவர்களுக்கு என்றென்றும் பிரார்த்திக்கிறார்கள், அவர்களுக்காக ஸலவாத்து சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லிவிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனு என்றும் அத்தனை முஸ்லிம் உம்மத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அந்த தூதரின் மீது நீங்களும் கட்டாயம் ஸலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டளையை குர்ஆனிலே பிறப்பித்திருப்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு முஃமினும் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்வது கட்டாயம் என்ற கருத்தை குர்ஆன் எங்களுக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இந்த கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களிலே வலியுறுத்தி இருப்பதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பகீல் மன் துகிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலை, ஆகவும் கெட்ட கஞ்சன் உலோபி யார் தெரியுமா, அவனிடத்திலே என்னுடைய பெயர் சொல்லப்பட்டும் எனக்கு ஸலவாத்து சொல்லாதவன் தான் மிகவும் மோசமான ஒரு கஞ்சன் என்ற கருத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். மாத்திரமல்ல, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்வாரோ, ஒரு முறை சொல்கின்ற ஸலவாத்துக்காக அல்லாஹ் அந்த ஸலவாத்து சொன்ன மனிதனுக்கு 10 ஸலவாத்துக்களை சொல்கிறான். அதன் மூலம் அந்த மனிதனுடைய 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன, உயர்ந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான் என்ற கருத்தையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை தினங்களிலே அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற கருத்தையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்வதை பார்க்கிறோம். என் மீது அதிகம் யார் ஸலவாத்து சொல்கிறாரோ அவர்தான் என்னோடு மறுமையிலே ஒன்றாக இருப்பதற்கு தகுதி பெற்றவர் என்ற கருத்தையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையில் இருக்கின்ற பாக்கியத்தை பெற விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வது ஒரு இலகுவான வழி அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதே போல என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள், அது எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்றும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை எல்லாவற்றையும் விட ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறுகின்ற நேரத்திலே 3 முறை ஆமீன் சொன்ன சம்பவம் எங்களுக்கு தெரியும். அதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது அதில் ஒரு ஆமீன் சொன்னதற்கான காரணம், அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, யாரிடத்திலே உங்களுடைய பெயர் கூறப்பட்டும் அவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்ற கருத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்தின் போது விளக்கமாக சொன்னார். எனவே நாங்கள் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், ஸலவாத்து சொல்வதை எங்களுடைய
பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இத்தகைய ஹதீஸ்களிலே இருந்து வழங்குகின்றோம். எனவே தான் சில அறிஞர்கள் சொல்வார்கள், ஹுப்புன் நபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்து வைப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையான ஃபர்லான ஒன்று என்று சொல்வார்கள். அந்த மஹப்பத்தின் வெளிப்பாடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசத்தின் பாசத்தின் வெளிப்பாடு தான் அவர்களை அதிகம் அதிகம் நினைத்து அவர்களுக்காக ஸலவாத்து சொல்வது. அத்தகைய ஸலவாத்து சொல்கின்ற பயிற்சியை எங்களுடைய பிள்ளைகளுக்கு அளிப்பது மிக முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நாங்கள் எப்படி சலாம் சொல்ல வேண்டும், ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே மிகவும் உயர்ந்த ஸலவாத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஸலவாத் அத்தஹியாத்தின் இறுதி பகுதியில் வருகின்ற அந்த ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத் என்று வருகின்ற இந்த ஸலவாத்து மிகவும் சிறப்புக்குரிய ஸலவாத்தாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாங்களும் அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்வோம். வருடத்தில் வருகின்ற ரபியூனில் அவ்வல் மாதத்தில் மாத்திரமல்ல, வருடம் முழுவதும் நாங்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதை, சத்திய பாதையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த தியாகத்தோடும் அர்ப்பணத்தோடும் உழைத்த அந்த மாமனிதர் உத்தம நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் எப்போதும் ஸலவாத்து சொல்வோம். ஸலவாத்து சொல்வதற்கான பயிற்சியை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வழங்குவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் வ பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد والسلام عليكم ورحمة الله وبركاته.